பார்க்கும் உலகமெல்லாம் மாயையினே, பரிசுத்த வேதம் உள்ளத்தில் சொல்லுது. மாயை உலகில் மெய்யேசுவ புரிஞ்சுக்கணும்னு உள்ளம் ஏங்குது. பார்க்கும் உலகமெல்லாம் மாயையினே, பரிசுத்த வேதம் உள்ளத்தில் சொல்லுது. மாயை உலகில் மெய்யேசுவ புரிஞ்சுக்கணும்னு உள்ளம் ஏங்குது. சத்திய வசனத்தை பிடிச்சுக்கத்தான் சத்திய ஆவிய உள்ளம் தேடுது. சத்திய வசனத்தை பிடிச்சுக்கத்தான் சத்திய ஆவிய உள்ளம் தேடுது. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். சத்திய வசனத்தை பிடிச்சுக்கத்தான் சத்திய ஆவிய உள்ளம் தேடுது. மறுபடி உணர்ந்து சத்திய வசனத்தை பிடிச்சுக்கத்தான் சத்திய ஆவிய உள்ளம் தேடுது. நான் உம்மை மட்டும் பார்க்க என் உள்ளந்தான் துள்ளுது. நான் உம்மை மட்டும் நினைக்க என் எண்ணம் தான் ஏங்குது. நான் உம்மை மட்டும் பார்க்க என் உள்ளந்தான் துள்ளுது. நான் உம்மை மட்டும் நினைக்க என் எண்ணம் தான். எல்லாம் சேர்ந்து கடைசியா நான் உம்மை மட்டும் பார்க்க என் உள்ளந்தான் துள்ளுது. நான் உம்மை மட்டும் நினைக்க என் எண்ணம் தான் ஏங்குது. அன்புள்ள ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. நாங்கள் வாசிக்கிற தியானிக்கிற வேத பகுதியை புரிந்து கொள்ள எங்கள் ஆவியிலே எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்க ஆவியானவர் கிரியை செய்வீராக. மினிஸ்டர் டு அஸ் ஓ லார்ட், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் பிட்டு கொடுங்க. சிலுவை நிழலினை மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். பாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாரையும் எந்திரிச்சு நின்று வாசிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் வேணாட்டேன், நேரம் இருக்காது. மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். முக்கியமாக 20வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 5, Matthew chapter 5 verses 17 to 20. Matthew chapter 5 verses 17 to 20. மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றதை மீறி அபிதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிற இவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்குமே மிகப்பெரிய தேடல் என்ன அப்படின்னா, இந்த பூமியை விட்டு எப்படா முடியும். ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, வீடு போனது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் சொல்லியிருப்பீங்க போல. வீடு போனது, காடு எந்த காடு? சுடுகாடு. வாவானது. எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற எண்ணம் என்ன? எப்படா இந்த உலகத்தை விட்டு நம்ம போவோம், எப்படா இந்த பாடு வருத்தங்களை விட்டு. இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா தோல்வியும் வருத்தங்களும் ஏமாற்றங்களும் பலவிதமான மாய்மாலங்களும் மாயையும் எல்லாம் இருக்கிற சாலமோன் சொல்கிறார். எல்லாம் இருக்கிற சாலமோன், ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரம் ராஜ்யம் எல்லாம் இருக்கிற சாலமோன் 1000 மனைவி, அப்போ 700 மனைவி, 300 கான்குபைன்ஸு, அப்படின்னா 1000 பேர் அவர் வச்சு சொல்கிறாரு. உன்னை வச்சே ஆளாளுக்கு பாடுபடுறேன் பாஸ்டர். அந்த மனுஷன் அது மாத்திரம் பண்ணாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்பார் பாஸ்டர் அப்படின்னு நினைக்கலாம். அவர் சொல்கிறாரு எல்லாம் மாயை, எல்லாம் என்னது? இந்த உலகத்தை விட்டு வேகமாக போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுகிறோம். நம்ம எல்லாருடைய இருதயத்திலையும் இருக்கிற ஒரு காரியம் அது. அதே நேரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகத்தை விட்டு சந்தோஷம் தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய பரலோக ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நீதிமான்களாக இருக்கணும் அப்படின்றதும் எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய காரியம். ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். அது கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, பிற நம்பிக்கையில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க நீதிமான்களாக இருக்கணும், நல்லவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் நம்ம அதிகமாகவே சொல்லுவோம் நீதிமான்களாக இருக்கணும், நீதிமான்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீதிமான்களாக இருக்க வேண்டியது அவசியம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நீதிமான்களாக இருக்க வேண்டியது, நீதியாக இருக்க வேண்டியது அவசியம். வேதம் அதை பல இடத்துல சொல்லுகிறது. வேகமாக ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று சொல்லி வசனம் வருகிறது. 1 கொரிந்தியர் 6, 9, 10 வாசிக்க கேட்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறவங்க யாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாங்க. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21, 7, 8. நான் பேப்பர் யூஸ்வலாக கொடுக்க மாட்டேன். எதுக்கு வசனம் வாசிக்கிறதுக்கு பேப்பர் யூஸ்வலாக கொடுக்க மாட்டேன்னா, எல்லாரும் வேதத்தை திருப்புறதற்கு நேரம் கொடுக்கணும்னு ஆசை. இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தமாக என்னன்னு தெரியலை, இன்டர்நெட் ஒழுங்காக எடுக்கலை, டிவியில் வசனம் போட முடியாது. எல்லாரும் வேதத்தை திருப்பிக்கோங்க. வெளிப்படுத்தல் 21, 7, 8 வாசிக்கலாம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இங்க பாருங்களேன், வேதத்துல எல்லா பக்கமும் பார்க்கிற போது நீதிமான்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும் என்று சொல்லுகிறத பார்க்கலாம். வேதம் மாத்திரமல்ல, உலக கொள்கைகள் கூட அதே காரியத்தை சொல்லுகிறது. ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற லிஸ்ட்டை வாசிக்கிறப்பே தெரியுது, அநேக நேரத்தில் நம்மளுக்கு குறை இருக்கு. வேற எதுனாலும் இருக்கட்டும் விடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம வாசம் 21வது அதிகாரத்தில் அதில் 8வது வசனம், மொதல் வார்த்தை 2வது வார்த்தை, அதுக்கடுத்து அதில் கடைசி பாயிண்ட்டு மொதல் வார்த்தை என்னது? பயப்படுகிறவர்கள். இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் கர்த்தரை நம்பி தைரியமாகவே என் வாழ்க்கையை ஓட்டியிருக்கேன்னு இருக்கிறவங்க இருக்கீங்க? சரி, 2வது பாயிண்ட்டு
எத்தனை தடவை நம்ம அவிசுவாசமாக இருந்திருப்போம். அடுத்து கடைசி அந்த இதில் கடைசி பாயிண்ட்டு, பொய்யர் அனைவரும் லிஸ்ட்டில் நம்ம வந்துட்டோமா இல்லையா? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்களேன், எஸ்தர் ராணி பாஸ்டர் அம்மா கரெக்டாக வர்ஷிப் எடுக்கிறப்ப கேட்டாங்க, எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவோம் நம்பிக்கை இருக்குது, சத்தத்தையே காணோம். பாருங்களேன், இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இப்படிப்பட்டவர்கள் நீதிமான்கள் கிடையாது. நீதிமான்களாக இருந்தால் தான் பரலோகம் போக முடியும்னு வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இதில் இயேசு நீதிமான்களாக இருக்கிறத மத்தரம் சொல்லலை. அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனத்தில், வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயோ, வேத பாரகர் பரிசேயர், அதாவது நீங்களும் நானும் நீதிமானா வாழணும் அப்படின்றதே மிகப்பெரிய போராட்டம். யதார்த்தமாக பேசுகிறேன். நம்ம நான் பெருசாக ஒன்றும் பண்ணலை, ஆனாலும் நான் அதை பற்றி பேச இந்த வார்த்தையை தியானிக்க உங்களுக்கு புரியும். நீதிமான்களாக வாழணும் அப்படின்ற முயற்சியே ஒரு மிகப்பெரிய முயற்சி. அதில் வேத பாரகர் பரிசேயர்கள் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அதிக நீதி தேவை. தூங்குனாங்கன்னா சும்மா எழுப்பி சொல்லுங்க. சில பேர் கண்ணை மூடி தியானிக்கிற மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க, எழுப்பி விட்ருங்க. ஓகே, அதிக நீதி. நீதிக்கே இங்கே போராடுது, தள்ளாடுது, அல்லாடுது. இதில் இயேசு என்ன சொல்கிறாரு? ஐயோ, அதில் கம்பேரிசன் எப்படி தெரியுமா? உன் பக்கத்தில் இருக்கனோட அதிக நீதி சொல்லலை. இயேசு சொல்லுகிறது வேத பாரகர் பரிசேயர். யார் இந்த வேத பாரகர் பரிசேயர்? சுருக்கமாக நான் அவங்கள பற்றி சொல்கிறேன். வேத பாரகர்னா டீச்சர்ஸ் ஆஃப் த லா, இல்லை சட்டத்தை போதிக்கிறவர்கள். சிம்பிளாக சொல்லணும்னா அட்வொகேட் மாதிரின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அட்வொகேட் லாயர் மாதிரி ஏதோ சொல்கிறது மாத்திரம் இல்லை, இவர்கள் அப்படியே வாழுகிறவர்கள். இவர்கள் அந்த காலத்திலேயே எழுத படிக்க தெரிஞ்சவர்கள், சட்டத்தை படித்து அறிந்தவர்கள். சட்டம்னா அரசாங்க சட்டம் கிடையாது, தேவனுடைய நியாய பிரமாணங்கள். தேவனுடைய நியாய பிரமாணங்கள், மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணங்கள், அதன் விளைவில் வந்த தேச சட்டங்கள். இது எல்லாத்தையும் படித்து அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு, எப்படி ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க ஒரு லாயர்கிட்ட நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை சொல்லணும்னா செக்ஷன் இதன்படி செக்ஷன் அதன்படின்னு கரெக்டாக அவங்க பாயிண்ட் சொல்லுவாங்க பாருங்களேன். அதை மாதிரி நல்லா படித்து வேதத்தை கரைச்சி குட்டிச்சு அப்படியே வாழணும்னு முயற்சி செய்கிறவர்கள் இவர்கள். லாயர் மாதிரி அந்த சட்டங்களை தெரிந்தவர்கள் மாத்திரம் இல்லை, இந்த சட்டங்களை போதிக்கிறவர்கள். எல்லாரும் சின்ன பிள்ளைங்களுக்கு போதிப்பாங்க. இந்த வேத பாரகர்கள் எல்லாருமே போதகர்கள், சின்ன பிள்ளைங்களுக்கு போதிப்பாங்க. சில அதில் ரொம்ப முதிர்ந்தவர்கள், மூத்தவர்கள், நல்லா படித்தவங்க பெரியவர்களுக்கு போதிப்பார்கள். அவர்களைத்தான் ரபிகள் என்று சொல்லுகிறோம். வேதத்திலேயே இயேசுவ ரபி அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கலாம். வேத பாரகர்கள் அவங்களோட அதிக நீதி வேணுமா? நம்மளுக்கு இங்கே ஆதி ஆகமத்தில் 4 அதிகாரம் வாசித்ததுக்கடுத்தே போர் அடிக்குது. நம்மளுக்கு இந்த தடவை நான் மத்தையும் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 4 அதிகாரம் 6 அதிகாரம் வந்ததுக்கடுத்து படிக்கணுமா அப்படின்னு வருது. ஆனால் சட்டத்தை நியாய பிரமாணத்தை அறிந்து குடித்து படித்து முடித்து எடுத்து அவங்கள புழிஞ்செடுத்தா வசனமாக கொட்டும். அப்படி இவர்களை விட அதிக நீதி வேணுமா? இயேசு எதிர்பார்க்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இல்லை. நம்மளுக்கு நீதிக்கே போராடுது. ஆனால் இங்கே என்ன? அதை விட அதிக நீதி தேவை. சரி, பரிசேயர்கள் யாருன்னு பார்த்தா, பரிசேயர்கள் இவர்களை போல டீச்சர்ஸ் கிடையாது, போதகர்களாக சொல்லித் தருகிறவர்கள் கிடையாது. பரிசேயர்கள் ரொம்ப பக்தியுள்ள விசுவாசிகள், அதாவது பக்தியுள்ள யூதர்கள். இவர்கள் பரிசேயர்கள்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்ன்ற அர்த்தத்தோடு ஒட்டி வரும். மற்றவங்க மாதிரி இருக்க மாட்டேன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி வாழுவேன். இவங்க போடுற ட்ரெஸ்ஸே வித்தியாசமாக இருக்கும், இவங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும், இவங்க பேசுகிற வித்தியாசமாக இருக்கும். பரிசேயர்களுடைய வாழ்க்கையே நியாயப்பிரமாணத்தை எப்படியாவது நிறைவேற்றணும், வசனத்தின்படி எப்படியாவது வாழணும், யாரும் என்னை பார்த்து குற்றம் சாட்டிடக்கூடாது. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு 3 நாள் இருக்கிறேன்னு வைங்களேன், உங்களை பற்றிய பயோடேட்டா எல்லாம் சொல்ல முடியும். 3 நாள் இருந்தால் போதும், டைம் கொடுங்க.
பாருங்களேன். ஆனால் இவர்களுடைய இருதயம் என்னன்னா, என்னை யாரும் குற்றம் சாட்டிடக்கூடாது, அப்படியாக வாழ வேணும். ஒரு டிப்பிக்கல் பரிசேயன், டிப்பிக்கல் பாரசியுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றது இயேசு ஒரு உவமையில், லூக்கா 18வது அதிகாரம் இயேசு ஒரு உவமையை சொல்லுகிற போது 18வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தில் ஒரு டிப்பிக்கல் பாரசியுடைய வாழ்க்கையை உவமையா எடுத்து சொல்லுகிறார். அவன் என்னென்ன பண்றான் அப்படின்னு அங்கே பார்க்கலாம். பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு வருகிறார்கள். அங்கே வருகிற போது பரிசேயனுடைய ஜெபத்தில் அவனுடைய வார்த்தையை பாருங்களேன், நீதிமானாய் அவன் வாழுகிற வாழ்க்கையை பாருங்களேன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஒரு டிப்பிக்கல் பரிசேயன், ஒரு பாரசியுடைய வாழ்க்கையை இயேசு உவமையா சொல்லுகிறார். ஒரு உவமையா எடுத்துக்காட்டா, இருந்தா இதுதான் பாரசி, இதுதான் பரிசேயன். இவன் வாழ்க்கை எப்படியா, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால் உமக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவாலயத்தில் வந்து சொல்ல முடியுதுங்க. அவன் பெருமையாக சொல்கிறான், அவனுடைய இருதயம் சரியான இடத்துல இல்லை. இயேசு சொல்லுகிற உவமைக்குரிய அர்த்தம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒரு டிப்பிக்கல் பாரசி, ஒரு 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 பரிசேயன்னா அவனுடைய வாழ்க்கை அப்படி தான். அவன் அப்படி தான் வாழ முயற்சி பண்ணுகிறான். இவனை மாதிரி இல்லை அப்படின்ற வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுகிறான். அவன் வாழ முயற்சி பண்ணுகிறது மாத்திரம் இல்லை, அவனுடைய செய்கையை பார்க்கிற போது வாரத்தில் 2 தரம் என்ன பண்ணுறான். அடடே, நம்மளுக்கு ஒரு தடவை உபவாசித்தாலும் கரெக்டாக 10 மணிக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று முழுங்கிட்டு அடுத்து 12 மணிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. சோத்திரம் சோத்திரம், இன்னும் 10 நிமிஷம் சோத்திரம் சோத்திரம், 5 நிமிஷம் சோத்திரம். 12 ஆனதான் சரி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன், சோறு சோத்திரம் ஆமேன், அப்படி போயிடுவோம். இவர் வாரத்தில் 2 தடவை என்ன பண்ணுறாராம், உபவாசம் இருக்கிறாராம். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்குறாராம். நம்ம இந்த நீதிமான அளவுக்கு இருக்கிறோமா, இந்த பரிசேயன் அளவுக்கு இருக்கிறோமா? இயேசு சொல்றது பாருங்களேன், பரிசேயர்களுடைய நீதியிலும் அதிக நீதி அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரிசேயர்களுக்குன்னு ஒரு நீதி இருக்கதான் செய்யுது. இப்படிப்பட்ட நீதியாய் வாழுகிறவர்கள் தசமபாகம் கொடுத்து, காணிக்கைகளை கொடுத்து சொல்ற பாருங்க, இருக்க எல்லாவற்றிலும் எத்தனை சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தாலும் அதுல தசமபாகம் கொடுக்குறேன். நம்ம ஒரு ஆள் அப்படி சொல்ல முடியுமா? தசமபாகம் கொடுக்குறேன், வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், நான் இவனை மாதிரி இல்லை அவனை மாதிரி இல்லைன்னு தேவாலயத்திலே வந்து சொல்ல முடியுதுங்க. இப்படிப்பட்ட நீதியான வாழ்க்கை வாழுகிறவன் தான் இந்த நீதிமானாய் அறியப்பட்ட இந்த பரிசேயன். இயேசுவே எடுத்துக்காட்டுக்கு ஒரு பரிசேயனை இப்படி தான் சொல்கிறார். இப்போ இயேசு என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, இப்படிப்பட்ட வேதத்தை கரைத்து குடித்து போதிக்கிற வேத பாரகனை விட அதிக நீதி எனக்கு இருக்கணுமா? இப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு தூய்மையான பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிற ஒரு பரிசேயனை விட அதிக நீதி இருக்கணுமா? கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே, இல்லை? ஆமாவா இல்லையா? நீங்கள் எல்லாம் என்னை பார்க்குறப்ப, டேவிட் நீங்கள் மொத்தம் தான் டேவிட் ரொம்ப பாவியாக இருக்கிறீங்க, நாங்கள் அப்படிலாம் கிடையாது அப்படின்ன மாதிரி இருக்கு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, அதை விட அதிக நீதி இருந்தால் அதிக ஆசீர்வாதம்னு சொல்லலை, அதை விட அதிக நீதி இருந்தால் உங்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலை. அந்த வசனம் என்ன சொல்லுது, மறுபடி வாசிங்க. அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். என்ட்ரி டிக்கெட்டே கிடையாதுன்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கிடையாதான்? பரலோக ராஜ்யத்துக்கு என்ட்ரி டிக்கெட்டே கிடையாது. சொல்லுங்க, என்ட்ரி டிக்கெட்டு. உள்ள போறதுக்கே உனக்கு அனுமதி கிடையாது. ஆண்டவர் வாசலில் வரப்பே ஒரு பரிசேயனையும், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஒரு பரிசேயனையும் ஒரு வேத பாரகனையும் நிறுத்தி, அதே மாதிரி நீ இருக்கிறியா, அதே மாதிரி நீ இருக்கிறியா அப்படின்னு பார்த்து உள்ளே அனுப்புனாருன்னா நம்ம எங்கே போகிறது? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். சின்ன பிள்ளையில இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப தியானிக்கிறப்ப எல்லாம் நான் நினச்சது என்னன்னா, ஐயோ அப்போ நம்ம வாரத்தில் 2 தடவை இல்லை, வாரத்தில் 3 தடவை உபவாசம் இருக்கணும். அதே மாதிரி காணிக்கை தசமபாகம் எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க. நம்ம 10ல் 100ல் 10% கிடையாது, எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு 0.5% சேர்த்து கொடுக்கணும். அதெல்லாம் நல்லது. ஆனால் இயேசு சொல்ல வருகிற கருத்து அது கிடையாது. அதிக நீதி. இன்றைக்கு செய்திக்கு தலைப்பாக இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்கிறேன்.
உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் அதிக நீதி இருக்க வேண்டும். வெளியில இருக்கிற உலகத்தாரிடத்தில் இருக்கிறத விட உங்களுக்கு எனக்கும் அதிக நீதி இருக்கணும். ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க உண்மையா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில, உங்கள் வேலை ஸ்தலத்துல, நண்பர்கள் மத்தியில கிறிஸ்துவை தெரியாத நீதிமான்கள் இருக்கிறார்களா இல்லையா? அதுல உங்களை விடவே நீதிமான்களா இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. சில பேர் மண்டையாட்ட பயப்படுறீங்க, எங்கிட்டு போனாலும் அடிப்பாங்க, எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. நம்மளை விட அதிக நீதிமான்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவர்கள் எல்லாரையும் விட அதிக நீதி உனக்கு தேவை. எப்படி பாஸ்டர் முடியும்? எப்படி முடியும்? இயேசு இங்க என்னதான் சொல்ல வருகிறார்? இந்த அதிக நீதி என்பது அளவில் அல்ல, அதாவது குவான்டிட்டியில அல்ல. குவான்டிட்டி இப்போ 10னா 11 அப்படி கிடையாது. 2 நாள் உபவாசம்னா 3 நாள் உபவாசம் அப்படி கிடையாது. இந்த அதிக நீதி என்பது குவாலிட்டியில் ஆண்டவர் சொல்றார். நம்ம நீதியுடைய குவாலிட்டி எக்ஸீடிங்காக இருக்கணுமா? அதாவது பரிசேயனுடைய நீதி ஒரு அளவுக்கு போகுதுன்னா, நம்மளுடைய நீதி அதை தாண்டிய அளவில் எக்ஸீடிங், அதை விட கிரேட்டராக இருக்கணும். அது கணக்கெடுக்கிற 10, 11, 12 அப்படி போகிற அளவு கிடையாது. எக்ஸீடிங், அதை விட அதிகமாக, அதை விட அதிகமாக, அதை விட இன்னும் மேலான ஒரு நீதி நம்மளுக்கு இருக்கணும். இப்படி நான் சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். பரிசேயனுடைய நீதி எந்த தரத்தில் இருக்கிறதோ அதை விட தரமான ஒரு நீதி உங்களுக்கும் எனக்கும் தேவையாம். இயேசு சொல்லுகிறார், தரமான, அதிக தரமான, ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதிக தரமான நீதி இல்லாட்டி நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நாம் செய்வதனால கிடையாது, நான் செய்வதனால கிடையாது, 10, 11 அப்படி செய்வதனால கிடையாது, வாரத்தில் 2 தடவை 3 தடவை அப்படி செய்வதனால கிடையாது. My doing is not so important as my being. மறுபடி சொல்லுகிறேன், நான் செய்வதை விட நான் எப்படி இருக்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேக நேரத்தில் நம்ம கிரியைகளை செய்வோம், அன்பா இருக்கிற மாதிரி இருப்போம். ஆனால் உண்மையில அன்பா இருப்போமா? அவனை ஏதாவது பேசினா நீ திருப்பி சண்டை போடுவ, எதுக்கு பேச, சோத்திரம் கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னும். அது அன்பு கிடையாது, அது அன்பு கிடையாது. நம்ம அநேக நேரத்தில் கிரியை செய்வோம், உபவாச ஜெபத்துக்கு வருவோம், வாங்கு 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 வாங்குன்னு வருவோம். ஐயோ பாஸ்டர் ஏதாவது கேட்டாருன்னா என்ன பண்ணுறது? அப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதை சொல்கிறேன். நம்ம செய்கை, வெளியில் செய்கிற செய்கையை விட உள்ள நான் எப்படி இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கிறதா, எனக்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்கிறதா. என் நீதி வெளியில பார்க்கறதுல இருந்து வர நீதி இல்லை, எனக்குள்ளேயே ஒரு நீதியில ஒரு மாற்றம் தேவை, எனக்குள்ள ஒரு குவாலிட்டி, ஒரு டிஃபரன்ஸ் தேவை, எனக்குள்ள ஒரு தரத்துல ஒரு மாற்றம் தேவை. எத்தனை பேர் இந்த ஆராதனையில் ஆண்டவரே என் நீதியின் தரம் உயரணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. என் நீதியுடைய குவாலிட்டி உயரணும், மற்றவர்களை விட என் நீதியில் ஒரு குவாலிட்டி உயரணும். ரோமர் 3வது அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 3வது அதிகாரம் 9, 10, 11. இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு முதலாவது சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மிக மிக அவசியமான சில காரியங்கள் இருக்கிறது. முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இங்கே இருக்கிற எல்லாரும் பாவிகள். அநேகருக்கு இதை சொல்றதுக்கு பிடிக்கல. அநேகர் நீங்கள் பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த பாவியாகிய எனக்கு கிருபை தந்தீர், பாவி அதெல்லாம் மாற்றிட்டு பிள்ளைன்னு மாற்றிடுறாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. பிள்ளையாக மாற்றினார் ஆண்டவர், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் எப்படி இருந்தோம் அதை உணர்றது, யோசிக்கிறது, அதை திரும்பி பார்க்கறது தப்பு கிடையாது. நீங்களும் நானும் பாவிகள் என்பதை அடிக்கடி உணரணும். கிருபையினால் நம்ம இருக்கிறோம். இந்த ரோமர் 3வது அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதில் 9, 10, 11, 12 இந்த வசனங்களை வாசித்து நான் சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுறேன். நீங்களும் நானும் எல்லாரும் பாவிகள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல.
யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. பவுல் ஏற்கனவே சொல்றாரு, யூதர் கிரேக்கர், நியாயப்பிரமாணத்தின்படி வாழணும்னு நினைக்கிற யூதரும் சரி, பிரமாணம் இல்லாம வாழுகிற கிரேக்கரும் சரி, யாவரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேனே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எத்தனை இல்லை வருது? கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். 5 இல்லை. என்னென்ன இல்லை வருது? வாசிங்க. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எத்தனை இல்லை பவுல் அழுத்துறார். ஒருத்தவங்க கூட, ஒரு மனுஷன் கூட, எந்த நம்பிக்கையை சேர்ந்த எந்த மனுஷன் கூட உண்மையில் நீதிமான் இல்லை, உணர்வு. நீங்கள் தயவு செய்து பைபிள் ஸ்டடியில் பாஸ்டர் ஒரு நாள் இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதை பற்றி ஒரு தடவை செய்தி கொடுத்தாங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த செய்தி தானே. அதில் தான் உணர்வை பற்றி பேசினார். முடிஞ்சுன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் கூட அதை பேசணும்னு நான் கேட்குறேன். நீங்கள் அந்த உணர்வை குறித்து அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உணர்வு, சென்சிட்டிவ் ஹார்ட்டே இல்லை. பாவம் செய்கிறத குறிச்சும் இது இல்லை, வேற யாராவது பாவம் செஞ்சால் அதுவும் நம்மளை பெருசாக பாதிக்கிறது இல்லை. அதுதான் உலகம் அப்படின்னு நம்ம போயிடுறோம். நீதிமான் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. பாவம் செய்ததுக்கு அடுத்து காயினை குறித்து அடிக்கடி நான் அதை யோசிச்சு நான் தேவனிடத்தில் நான் ஜெபிப்பதுண்டு. காயின் செய்து பாவம் செய்து மாட்டுக்கிறார். அதுக்கு முன்னாடியே கர்த்தர் எச்சரிக்கிறாரு. அதுக்கடுத்தும் பாவம் செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறாரு. தண்டனை அனுபவிக்கிற போதாவது, இல்லை ஆண்டவரே நான் எங்கே ஓடுவேன், நான் உங்களை விட்டு எங்கே போவேன், என்னை தயவு செய்து புறம்ப தள்ளிடாதீங்க அப்படி கேட்கல. நான் போகிறேன், என்னை பாதுகாத்துக்கங்கன்னு தான் கேட்குறார். தேவனை தேடணுன்ற இருதயம் இல்லை பாருங்களேன். தேவனை தேடுகிறவன் இல்லை. அடுத்து எல்லாம் என்னவா? எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் கெட்டு போனாங்க. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நாம் பாவம் செய்தவர்களாக, பாவம் செய்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம எவ்வளவு பெரிய பாவின்னு நம்ம உணராத வரைக்கும் தேவன் கொடுக்கிற நீதி எவ்வளவு பெருசுன்னு நம்ம உணர போகிறதே கிடையாது. அந்த பரிசேயன் ஆயக்காரனுடைய ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா, பரிசேயன் நான் இப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, தன்னிடத்துல குறை இருக்குன்னே அவன் பார்க்கல. நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாம் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம், பாவத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். பாஸ்டர் நான் இவனை மாதிரி கிடையாது பாஸ்டர், அவன் விபச்சாரம் பண்ணுறான், அவன் வேசித்தனம் பண்ணுறான், இவன் இப்படிப்பட்ட குறை பண்ணியிருக்கான், அவன் அதெல்லாம் பண்ணியிருக்கான் பாஸ்டர், நான் அப்படி கிடையாது பாஸ்டர். அவன் ஹிந்து பாஸ்டர், அவன் முஸ்லீம் பாஸ்டர், அவன் சீக் மதத்தை சேர்ந்தவன் பாஸ்டர், நான் பைபிளை பிடிச்சிருக்கேன் பாஸ்டர். சில பேருக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு கிறிஸ்தவனை பார்த்து பாவின்னு சொல்லலாமா? அடா பாவி. ஒரு கிறிஸ்தவனை பார்த்து பாவின்னு சொல்லலாமா? இங்க பவுல் சொல்றாரு, யூதர்களை பார்த்து பாவிகள்னு சொல்றாரு. எல்லாரும் பாவிகள், நம்ம எல்லாரும் பாவிகள். நீங்களும் நானும் பாவம் செய்கிறதுனால அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க தயாரானவர்கள். இந்த சுவிசேஷ செய்தியை திருப்பி திருப்பி பேசுறதுனால நான் வெட்கப்பட போறதில்லை, செய்யவே பண்ண போறது கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல தடவை வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கணும். நீங்களும் நானும் பாவம் செய்தவர்கள், பாவத்திற்குரிய தண்டனையை பெற்றவர்கள். நம்ம தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்க விட்டா எப்படி இருக்குமோ அதை மாதிரி நியாயப்பிரமாணத்தினால தண்டனை வந்துருச்சு. தண்டனை நம்ம மேலே இருக்கு. அதை அனுபவிக்க போகிறதற்கு முன்னாடி இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தில் பாவத்திற்குரிய தண்டனையை அனுபவிக்கிற காலத்தில் தான் நமக்கு மீட்பை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். நம்ம இந்த பாவின்றதை உணர்ந்து கொள்வதற்கு நிறைய நேரத்தில் அவனமாய் கிடையாது, இவனமாய் கிடையாது. ரோமர் 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா,
2வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். சாம்பி செல்லத்துறை அவருடைய செய்தியில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார். அது என்னுடைய இருதயத்தில் ஆழமாக ஒட்டிருச்சு. நானே என்னை சிந்திக்க பார்க்க வைத்தது. அதே இதை நீங்களும் சிந்தித்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பாவத்தினுடைய மிக கொடிய வீரியம் என்ன அப்படின்னா, நான் பாவி என்பதை உணர வைக்காது. பாவத்தினுடைய மிக கொடிய ஒரு வீரியம் என்னன்னா, நாம் பாவின்றதை உணர வைக்காது. ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் பாவின்றதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆமாவா இல்லையா? எப்போ பார்த்தாலும் இவ கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா பாஸ்டர் அப்படின்னு இவர் கோவப்படுவார். ஆனால் இவர் கோவப்படுறது அவருக்கு தெரியாது. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்படியே தான் அவர் பண்ணுறாரு. லூஸ் ஸ்டாக்ஸ் விட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்படின்னு இவங்க லூஸ் ஸ்டாக் விடுவாங்க. ஆனால் லூஸ் ஸ்டாக் விடுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. அவன் எல்லாம் ஏமாத்துறான், அவன் எப்படி பண்ணான் பாரு, அவன் ஏமாத்துறான் பாரு அப்படின்னு சொல்கிற இவங்களே ஏமாற்றுவாங்க. ஆனால் இவர்கள் கண்களுக்கு இவர்கள் செய்கிற பாவம் தெரியாது. பாவத்தினுடைய வல்லமை எதுன்னு அவர் சொன்னார். பாவம் என்ன பண்ணுன்னா, மற்றவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக காட்டும், ஆனால் நான் குற்றவாளி என்பதை உணரவே விடாது. ஏன்னா குற்றவாளின்னு உணர்ந்தால் தானே மன திரும்புதலுக்கு போய் உட்கார்றது. குற்றவாளின்னு உணர்ந்துட்டோம்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம்ல. குற்றவாளின்றதை உணர்ந்துட்டோம்னா தேவனிடத்தில் போய் ஆண்டவரே மனம் இறங்குங்கன்னு கேட்டுருவோம்ல. அதுக்கு போகவே விடாது. நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யாரெல்லாம் பற்றி இவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க அப்படி செஞ்சாங்க, அவங்க குடும்பத்தில் இவங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க பிள்ளை இப்படி செஞ்சிச்சு, அவங்க பையன் இப்படி செஞ்சிச்சு, அவங்க கணவர் இப்படி செஞ்சாருன்னு யோசிக்கிறோமே, அது எல்லாம் நம்மளோ நம்ம குடும்பத்தில் யாராவது பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள். 99% நம்மளே பண்ணியிருந்திருப்போம். யோசிச்சு பார்க்காத வரைக்கும் நம்ம மற்றவரை அப்படின்வோம். பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவனே, நீ யாவனா இருந்தா சரி அப்படின்றார். நீ பரிசேயனா இருக்கலாம், நீ நீதிமானா இருக்கலாம், வேத பாரகனா இருக்கலாம், நீ கிரேக்கனா இருக்கலாம், யூதனா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். நீ குற்றவாளின்னு தீர்க்கிறதையே நீயும் செய்கிற. நான் விபச்சாரம் செய்யலையே பாஸ்டர், நான் வேசித்தனம் செய்யலையே பாஸ்டர், நான் கொலை பண்ணலையே பாஸ்டர். நியாயப்பிரமாணத்துடைய அர்த்தத்தை இயேசு சொல்லுகிறார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லுகிறார். சகோதரனை பார்த்து மூடனேன்னு சொன்னால் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருக்கிறான்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? அவன் கொலை பண்ணதுக்கு சமானம். உங்கள் சகோதரனை பார்த்து பிளட்டி பக்கர், யூ ஃபூல், வேறு என்னது எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது, லூஸு மெண்டல், அதை விட்டேனே, இப்படியெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். எனக்கு ஒருத்தவங்க ரொம்ப உதவி செய்கிறீங்க, நன்றி, அப்படியெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படின்னா நம்ம பாவிகளாக இருக்கிறோம். எனக்கும் கொலை பண்ணவனுக்கும் வித்தியாசம் கிடையாது. தேவனுடைய நீதிக்கு முன்பாக எனக்கும் கொலை பண்ணவனுக்கும் வித்தியாசம் கிடையாது. நீங்களும் நானும் பாவிகள் என்பதை நம்ம உணரணும். இப்படி உணர்ந்தோன்னா தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை திருத்த முடியும், சீர்திருத்த முடியும். இன்றைக்கி நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிடுறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆராதனைக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தொடர்ந்து வரோம். அப்படின்ன உடனே நம்மளுக்கு ஒரு ரைட்டு, நம்மளுக்கு ஒரு அதிகாரம். நான் 7 வருஷமாக சர்ச்சுக்கு வந்திருக்கேன், 10 வருஷமாக சர்ச்சுக்கு வந்துருக்கேன் அப்படின்னு குற்றப்படுத்துறது. சீர்திருத்துறத தவறுன்னு சொல்லலை, ஆனால் முதலாவது நம்மளை நம்ம பார்க்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். அந்த பரிசேயன் பாருங்க, நான் இவனை மாதிரி இல்லை, அவனை மாதிரி இல்லை, ஆயக்காரன் மாதிரி இல்லை, ஆனால் அவன் பெரிய பாவி என்பதை, பெருமைக்கு இடம் கொடுத்து ஆள விட்டு கொண்டு இருக்கிறான் என்பதை அவன் உணரவில்லை. நீங்களும் நானும் பாவிகள் என்பதை உணரணும். 2வது காரியம், இந்த 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கன்னா, 17வது வசனத்தை வாசிங்க. நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுதலுக்கே வந்தேன். இயேசு சொல்றாரு, இந்த நீதி அதிகமாக இருக்கணும், அதிக நீதி தேவை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நியாய பிரமாணத்தை, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லுகிறார்.
இதற்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. இதை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம பேச விரும்புகிறேன். 3 அர்த்தங்கள் இருக்கிறது. நான் வேகமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் நியாயப்பிரமாணத்தை வாசிக்க நான் பிரமாணத்தை தியானிக்க எனக்கு நல்லா தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் பாவி. யோசிச்சு பாருங்க, நீங்கள் பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இவ்வளோ பாவம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமாவா இல்லையா? பைபிள் வாசிக்க அடா பாவி பயலே நம்மளையே நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோமே, இப்படிலாம் செஞ்சுருக்கோமே. வேதத்தை வாசிக்க பிரமாணத்தை வாசிக்க நான் குற்றவாளி, தண்டனைக்குரியவன் என்பது எனக்கு தெரியுது. அதுக்காக பைபிளை அதுக்காக தான் பாஸ்டர் நான் பைபிளே எடுக்க மாட்டேன், பத்திரமா செல்ஃபில் இருக்கும். அப்படி கிடையாது. பிரமாணத்தை வாசிக்க நம்மளுக்கு தெரியுது நம்ம பாவின்னு. இந்த பாவத்திற்கு தண்டனை மரணம்னு தெரியுது, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு இருக்குன்னு தெரியுது. இதெல்லாம் நீங்கள் ரோமர் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா தெரியும். 3வது அதிகாரத்தில் இதை பற்றி பவுல் பேசுவார். எனிவேஸ், இப்படி பிரமாணத்தின் மூலமாக நான் பாவின்னு அறிவிக்கப்படுகிற போது இயேசு அதுக்கு முன்னாடியே சொல்றாரு, இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார். சுருக்கமாக நான் சொல்றேன், 3 விதத்தில் இயேசு இந்த பிரமாணத்தை நிறைவேற்றினார். 3 விதத்தில். முதலாவது விதம் என்னன்னா, பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் சொன்னது எல்லாமே இயேசுவை பற்றி சொல்லியது. அதாவது எல்லா தீர்க்க தரிசனங்களும், எல்லா பிரமாணங்களும், எல்லா கட்டளைகளும் ஒருத்தவரை காட்டிக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் இப்போ பலி செலுத்துறீங்க, ஆனால் அது ஒரு காரணத்துக்காக. உங்களுக்கு இப்போ பிரதான ஆசாரியர் இருக்கிறார், அது ஒரு காரணத்துக்காக. உங்களுக்கு ஆசரிப்பு முறை இப்படி இருக்கு, அது ஒரு காரணத்துக்காக. எல்லாம் ஒரு ஆளை காட்டிக்கிட்டே இருந்துச்சு. அவர் தான் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரம் ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு தெரியும், ஒரு ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு காரியத்தையும் ஆதாம் ஏவாளோட ஆதியாகமத்தோட ஒப்பிட்டு பார்ப்பது நல்லது. அங்கே ஆரம்பித்த தீர்க்க தரிசனத்தில் இருந்து எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒருவரை கை காட்டி கொண்டே இருந்துச்சு. இப்போ உனக்கு விடிவு காலம் இல்லை, ஒருத்தர் வருவார், உனக்கு விடிவு காலம் வரும். இப்போ நீ சாத்தானுக்கு அடிமையாயிட்டா, ஆனால் ஒருத்தர் வருவார், சாத்தான் அவர் தோற்கடிப்பார், நீ விடுதலை ஆவ. இப்போ உனக்கு சுதந்திரம் இல்லை, ஆனால் அப்போ ஒருத்தர் வருவார், உனக்கு சுதந்திரம் வரும். இப்போ உன் மனசு கல்லாக இருக்கு, ஆனால் ஒருவர் வருவார், உன் மனசு சதையாக மாறும். இப்போ இப்படி இருக்க உன் மனசு மாறும், இது மாறும், அது மாறும். எல்லாம் ஒருவர் வருவார்னு கை நீட்டி கொண்டே இருந்தது. அந்த கை நீட்டினவர், அந்த கையை நீட்டி இருக்கிற அந்த காரியம்தான் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிரமாணங்களை நிறைவேற்ற எல்லா வருடங்கள்ல, எல்லா காலங்கள்ல இருந்த மன ஏக்கம் தான் இயேசு கிறிஸ்து. ஆதாம் ஏவாள் குழந்தை பிறந்தப்ப என்ன கணக்கில் குழந்தை பெற்றிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சும்மா எனக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னு நினச்சிருப்பாங்களா? கிடையாது. ஒரு ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை எனக்கு பிறக்கிற குழந்தை தான் மேசியாவோன்னு நினச்சி பெற்றிருப்பாங்க. கடைசி பார்த்தா அது கொலைகாரன். எப்படி இருந்திருக்கும் மனசு? ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் பிள்ளை பெறுகிற போது, ஓ இது மேசியாவோ, ஓ இது மேசியாவோ, ஓ எங்களை காப்பாற்றுகிறவரோ, எங்கள் தேசத்தை விடுவிக்கிறவரோ, எங்களை இந்த பாவத்திலேருந்து பிசாசிட்டேருந்து காப்பாற்றுறவரோன்னு ஏங்கி 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 திடீர்னு வருகிறார் நாயகன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லலாம், முழு வேதாகமத்தில் இருந்து எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு ஒரு கவிதை போல் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை தமிழில் மொழியாக்கம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபுல்லாக வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன். இப்போ சுருக்கமாக வாசிக்கிறேன். ஆதியாகமத்தில் இயேசு ஆபிரகாமின் பலிபீடத்தில் உள்ள ஆட்டுக்குட்டியாக இருந்தார். யாத்ராகமத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, லேவி ராகமத்தில் பிரதான ஆசாரியர், எண்ணாகமத்தில் பகலில் மேகமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருக்கிறார். உபாகமத்தில் நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். யோசுவாவில் ராகாபின் ஜன்னலில் தொங்கிய சிவப்பு நூல், நியாயாதிபதிகளில் அவரே நமது நீதிபதி, ரூத்தில் அவரே நம் மீட்பர், அவரே நம் உறவின் முறையார். 1 சாமுவேல் 2 சாமுவேலில் அவரே நம் நம்பிக்கையான தீர்க்கதரிசி. ராஜாக்கள் நாளாகமத்தில் அவர் நம்முடைய ராஜா. எஸ்ராவில் அவரே உண்மையான வேத பாரகர். நெகேமியாவில் உடைந்த அனைத்தையும் மீண்டும் கட்டி எழுப்புகிறவர். எஸ்தரில் வாசலில் உண்மையாக அமர்ந்து மன்றாடும் மொர்தெகாய். யோபுவில் அவரே என்றென்றைக்கும் ஜீவனுள்ள நமது மீட்பர். சங்கீதத்தில் என் மீட்பராக இருக்கிறார், என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நீதிமொழிகளில் பிரசங்கியில் அவரே எனது ஞானம்.
சாலமோனின் உன்னத பாட்டில் அவரே அழகான மணவாளன். ஏசாயாவில் துன்புறும் தீர்க்கதரிசி, எரேமியாவில் புலம்பலில் அவர் அழும் தீர்க்கதரிசி, எசேக்கியேலில் உலர்ந்த எலும்புகளை உயிர்த்தெழ செய்கிற மனிதன், தானியேலில் அக்கினி சூளையில் மத்தியில் நின்ற 4வது மனிதன், ஓசியாவில் என்றென்றைக்கும் உண்மையுள்ள அன்பு, யோவேலில் அவர் பரிசுத்த ஆவியானவர்னாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், ஆமோஸில் அவர் நமது பாரத்தை சுமக்கிறவர், ஒபதியாவில் அவர் எங்கள் இரட்சகர், யோனாவில் தேவனுடைய வார்த்தையை உலகம் முழுவதும் எடுத்து செல்லும் மிஷனரி, மீகாவில் அவர் சுவிசேஷம் அறிவிக்கும் அழகிய பாதங்களை கொண்ட தூதர். அப்படியே போகும், நாகூமில் அப்படியே ஒவ்வொன்றா போகும். அல்லேலூயா. முழு பைபிளையும் அப்படி சொல்லலாம். இயேசு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் அடையாளமாக காட்டப்பட்டு இருக்கிறார். அத்தனை தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்குமே ஒரு மீட்பு வேணும்னு ஏங்கி இருப்பீங்கல்ல, அதற்கு பதில் தான் இயேசு கிறிஸ்து. இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். 2வது விஷயம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றார்னா, நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற தண்டனைகளை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். இதை குறித்து நான் அதிகம் பிரசங்கம் பண்ண தேவையில்லை. நாம் இதை அதிகமாக கேட்ட ஒரு பகுதி தான். நியாயப்பிரமாணத்தினாலே நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்மளுக்கு என்ன தெரியுது? நான் பாவின்னு தெரியுது. ஆமாவா இல்லையா? வேதத்தை வாசிச்சுட்டும் நான் பாவி இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா உங்களை மாதிரி படுபாவி யாருமே இல்லை. வேதத்தை வாசிக்க வாசிக்க நல்லா தெரியும், அட கல்பிரிட்டே. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்களை என்னாவது இருக்கிறாரோ, எப்பா அவன் பாக்கியவான்னு சொல்கிறார். ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். சரி, நான் கருத்துக்கு இந்த செய்திக்கு வருகிறேன். நியாயப்பிரமாணங்கள் வாசிக்க வாசிக்க தெரியுது நான் பாவி. என் மேலே கேஸ், அத்தனை கேஸ் இருக்குது. என் ரேப் ஷீட் அவ்வளோ பெருசாக இருக்குது, என் கேஸ் ஷீட் அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் முடிவு கொடுக்கும்படியாக நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து வந்தார். நீங்கள் லூக்கா 24வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அடுத்து சில காரியங்களை சொல்கிறார். லூக்கா 24வது அதிகாரம் 44, 45, 46 அந்த வசனங்களை வாசிச்சிங்கன்னா வாசிக்கலாம். லூக்கா 24, 44, 45, 46. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. போதும். இயேசு கிறிஸ்து நான் முதல் சொன்ன பாயிண்ட்டுக்கும் அதே வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். சங்கீதங்கள், தீர்க்க தரிசனங்கள், மோசேயின் ஆகமங்கள் எல்லாம் என்னை குறித்து சொல்லியிருக்குன்னு சொல்கிறாரு. நியாயப்பிரமாணங்கள் சொன்னது மாத்திரம் இயேசு கிறிஸ்து இல்லை, நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றும்படியாக அந்த பரிகாரத்தை செய்ததும் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிபட்டு மரித்து 3வது நாளில் உயிரோடு எழுந்தார். தட் இஸ் அ ரியலி கிரேட் பிளெஸ்ஸிங். எனக்கு பதிலாக ஒருத்தர் மரிச்சிருக்கிறார். இப்போ நான் சொன்னேன், என் மேலே அவ்வளவு கேஸ் ஷீட் இருக்குது, என் மேலே அவ்வளோ ரேப் ஷீட் இருக்குது. இது எல்லாம் இயேசுவின் மேலே அடிக்கப்பட்டு இயேசு சிலுவையில் பாவியாக்கப்பட்டு அவர் மரித்தார். அவர் மரித்ததுனால இன்னைக்கு நான் சுதந்திரமாக இருக்கிறேன். என் மேலே ஒரு ஷீட்டு கூட இல்லைங்க, என் மேலே ஒரு பாயிண்ட் கூட இல்லைங்க. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னா நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நியாயப்பிரமாணம் என்னை குற்றவாளின்னு சொல்லுது. குற்றவாளிக்கு தண்டனை இருக்கிறது. இந்த தண்டனையை நான் அனுபவித்தா நான் மீண்டு வரவே மாட்டேன். இந்த தண்டனையை அனுபவிக்கிறதற்காக தேவன் அந்த குற்றத்திற்குரிய தண்டனையை அனுபவிச்சு முடிச்சிட்டார். அப்படின்னா நியாயப்பிரமாணம் என்னைய பார்த்து நீ குற்றவாளின்னு சொல்ல முடியாது. நான் இயேசுவை பார்த்து சொல்லுவேன், அவர் அனுபவிச்சு முடிச்சிட்டாரு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்களும் நானும் பரலோகத்துக்கு வருவோமா அப்படின்னு காலையில் கேட்டப்ப நீங்கள் எல்லாம் யோசிச்சீங்க. இதுதான் உங்களுக்கு பதில். நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றவாளி. ஆனால் அங்கே பாருங்க, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக ஊருக்கு வெளியில் ஒரு போக்காடை போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். என் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நான் குற்றவாளி கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி நான் தலையை நிமிர்ந்து நிற்கலாம். என்னை குற்றப்படுத்தி பார்ப்போம்.
இதெல்லாம் செஞ்சையா? ஆமாம் செஞ்சேன். அப்போ நீ நரகத்துக்கு போ, உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை இருக்கு. நான் சொல்லுவேன் இல்லை, ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு சொன்னாலும் அந்த பாத்திரத்தை முழுவதுமாக குடித்து முடித்து விட்டார். நியாயப்பிரமாணத்தின் தண்டனையை அவர் சுதந்திரித்து ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்ததுன்னு இயேசு சொன்னதுனால எனக்கு எல்லாம் ஆரம்பித்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் முடிந்ததுன்னு இயேசு சொன்னதுனால எனக்கு எல்லாம் ஆரம்பித்தது. எங்க ஆதி ஆகமத்தில் இழந்த எல்லாமே எனக்கு ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். எப்படி? பரிகார பலியாக நிறைவேற்றினார். மூன்றாவது எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் அப்படின்னா, அந்த வசனத்திலேயே 47வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளை போதும். அந்த பகுதியில் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, நியாயப்பிரமாணம் எல்லாம் கையை காட்டினது யார? பதில் சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் எல்லாம் கையை காட்டினது யார? நியாயப்பிரமாணத்தினால வருகிற தண்டனை எல்லாம் அனுபவிச்சு முடிச்சது யாரு? இப்ப உண்மையான நியாயப்பிரமாணத்தின் விளக்கத்தை பிரசங்கிக்கிற அதிகாரம் பெற்றவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு இதோடைய இம்ப்ளிகேஷன் சொல்லி முடிக்க போறேன். செய்தி இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான செய்தி தான். எல்லாருக்கும் தெரிந்த காரியத்தை ஞாபகம் தான் படுத்துக்கிறேன். நியாயப்பிரமாணம் என்னை குற்றவாளியாக தீர்க்கிறது. இதற்குரிய தண்டனையை இயேசு அனுபவிக்கிறார். இயேசு அனுபவித்தார் என்பதை பற்றிய அந்த காரியத்தையும், இந்த நியாயப்பிரமாணத்துடைய ஆக்சுவல் அர்த்தம் என்ன என்பதையும் தெளிவாக சரியாக விளக்கப்படுத்தி சொல்லக்கூடியவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் அதை நிறைவேற்றும்படியாக வந்தேன். அந்த கிரேக்க வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா, அது ஃபுல்ஃபில்மெண்ட்ன்ற வார்த்தை. அது ஏதோ கம்ப்ளீஷனுக்கு கொண்டு வந்து முடிவுக்கு கொண்டு வருகிறது மாத்திரம் இல்லை. அதாவது கீழ்ப்படிந்து முடிவுக்கு கொண்டு வருகிறது மாத்திரம் இல்லை, நியாயப்பிரமாணத்தின் நிறைவான அர்த்தத்தை பிரசங்கிக்கும்படியாக வந்தேனோ அர்த்தப்படும். அந்த கிரேக்க வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு வந்தேன் இல்லை, என்ன உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்குன்ற அர்த்தத்தை விளக்கப்படுத்துறதுக்கு நான் வந்தேன் அப்படின்னு. இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், ஏதோ ஒரு காரியத்தை அனுப்புகிறேன், யாருக்கும் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டேனிக்கு அனுப்புகிறேன். டேனி அதை பார்க்குறான். டேனிக்கு என் மேலே கடுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன டேனி, நல்லா இருக்கிறியா அப்படின்னு நான் கேட்குறேன். டேனிக்கு எனக்கும் ஏதோ கோவம்னு வச்சுக்கோங்க. டேனி அதை எப்படி தெரியுமா வாசிப்பேன்? அவங்க அம்மாட்ட, அம்மா என்ன நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க டேவிடுன்னே. புரியுதா? ஒரு டெக்ஸ்ட்டை கரெக்டான புரிதலில் சொல்லுவதற்கு அது கஷ்டம். நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தார். தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் தேவன் பேசினார், தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார், எல்லாம் சொன்னார். ஆனால் தீர்க்கதரிசிகள் சொல்லிய, மோசே விளக்கப்படுத்திய எல்லா காரியங்கள் அடுத்து நிறையா பேர் அதை மாற்றி மாற்றி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்குமே இந்த வேதத்தை பலர் பலவிதமாக பிரசங்கம் பண்ணுறாங்க, பலர் பலவிதமான காரியத்தை சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெளிப்பாடு. இன்சிஜிசிஸ்னு ஒரு வார்த்தை நாங்கள் பைபிள் காலேஜில் படித்தோம். இன்சிஜிசிஸ், எக்ஸிஜிசிஸ்னால் என்னென்னா, பைபிளில் இருந்த அர்த்தத்தை வெளியில் எடுத்து இதுதான் அர்த்தங்க அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி கொடுக்குற செய்தி அதை மாதிரி, இங்கே இதுதான் அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இன்சிஜிசிஸ்னால் என்னென்னா, நான் ஏதோ அர்த்தத்தை சொல்லணும்னு வந்திருப்பேன், அதை பைபிளில் இருக்க ஒரு வசனமோ இல்லை ஒரு பிட்டையோ எடுத்து பாருங்கள் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அது தவறு, பார்த்துக்கங்க. நிறைய பேர் அப்படி பிரமாணங்களை மாற்றி மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மனுஷன் அவனவனுக்கு விருப்பமான விதத்தில் சொல்கிறான். இப்போ எனக்கு ஏதோ ஒன்று பிடிக்கலன்னு வைங்களேன், பைபிளில் இருக்க ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு பாருங்கள் இப்படி தான் சொல்லியிருக்கு, அதனால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பைபிளை எப்படி மாற்றிட்டாங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தடி மாதிரி ஒரு குச்சி மாதிரி மாற்றிட்டாங்க. அவன் விருப்பப்படுற விதத்துக்கு வீசுகிற மாதிரி. இயேசு சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அதாவது யார் என்ன பிரசங்கம் பண்ணாலும், யார் என்ன சொன்னாலும்,
இந்த வேதத்தில் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்றது தான் அதற்குரிய நிறைவான பதில். நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், தீர்க்க தரிசனங்கள். ஏன்னா இந்த 5வது அதிகாரத்தில் இந்த 20வது வசனத்துக்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுவார். நீங்கள் அந்த வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் இப்படி சொல்லியிருக்கிறான், அவன் இப்படி சொல்லியிருக்கிறான், அந்த பரிசேயன் இப்படி சொல்லியிருக்கிறான், இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க, வேதபாரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஃபுல் புரிதல் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நியாயப்பிரமாணம் யாரை பற்றி சொல்லியதோ அதே நபர் வந்து சொல்கிறேன். இதுதான் இதுக்குரிய அர்த்தம். நியாயப்பிரமாணத்தின் தண்டனைகளை நிறைவேற்றி முடிக்கிறவர் நானே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் அதற்குரிய அர்த்தம். இன்னும் சொல்லணும்னா, வார்த்தையாகிய கடவுள் நானே வந்து வார்த்தை என்னன்னு சொல்றேன். இதுதான் இதற்குரிய அர்த்தம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கவனிக்க வேண்டிய அவசியமான காரியம் என்னன்னா, தேவனை புரிந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்து சொன்ன விளக்கங்களையும் புரிந்து கொள்ளணும். நிறையா பேர் வாழ்கிற வாழ்க்கை எப்படின்னா, செய்தியிலே வண்டி ஓடுது. புரிஞ்சான்னு தெரியலை. அப்படின்னா என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குற செய்தி, அதில் ஏதாவது 2 வசனத்தை திருப்பி சொன்னால் அந்த வசனம் மனப்பாடம் ஆயிரும். அதை வச்சே வண்டி ஓட்டுறது. பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட ஆடியோவை போட்டு இதை போட்டு அதை போட்டு எப்படியாவது வசனத்தை கேட்கணும்னு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வண்டி ஃபியூவலே என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை செய்தி, ஞாயிற்றுக்கிழமை செய்தி, ஞாயிற்றுக்கிழமை செய்தி. சிலர் யூடியூப்பில் இந்த செய்தி அந்த செய்தி, எந்த செய்தியாக இருக்கட்டும், இயேசு என்ன சொன்னார் நீங்கள் வாசிங்க. இயேசு சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். அதுக்கடுத்து தான் அவர் சொல்லுகிறார் 18வது 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ஒரு உறுப்பு கூட அது கீழே உழுகாது, இதில் இருக்கிறதுல ஒன்றை கூட நீங்கள் மாற்றி பேசக்கூடாது, இதில் இருக்கிற சிறிய ஒரு காரியத்தை கூட மாற்றி பேசக்கூடாது, எல்லாத்தையும் ஏன் சொல்கிறார்? ஏன்னா, ஐ எம் பிரிங்கிங் த ட்ரூ மீனிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இதோடைய உண்மை அர்த்தம் என்ன என்பதை இயேசுவாகிய வார்த்தையாகிய நான் பிரசங்கிக்கிறேன், இதை கேளுங்கன்னு இயேசு சொல்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு இவ்வளோ காரியங்கள் நம்ம பார்த்தோமே, இதற்குரிய இம்ப்ளிகேஷன் என்ன? இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த சத்தியத்தின் பயன் என்ன? ஐ வாஸ் டீச்சிங் த ட்ரூத் ஆஃப் த காஸ்பல். எனக்கு 5 நிமிஷம் போதுதை நான் சொல்லி முடிச்சிடுவேன். ட்ரூத் எதுக்காக இயேசு இப்படியெல்லாம் சொன்னார்? காரியம், இந்த மத்தேயு 5லிருந்து 7வது வசனம் 7வது அதிகாரம் வரைக்கும் ஒரே செய்தி தொடர்ச்சி தான். 7வது அதிகாரம் 24வது வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 24, 25, 26, 27 இந்த வசனங்களை வாசிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7, 24, 25, 26, 27. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஓகே, பரிசேயருடைய நீதி இயேசு சொல்லுகிறதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வீடு கட்டுகிறது போல. வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், 2 ஃப்ளோர் கட்டினது போல். தசமபாகம் கொடுக்குறேன், 2 ஃப்ளோர் கட்டினது போல். நான் இவனை மாதிரி இல்லை, அவனை மாதிரி இல்லை, இதெல்லாம் அடுத்தடுத்த ஃப்ளோர், அடுத்தடுத்த மேடைகள் கட்டினது போல். ஆனால் பரிசேயனுடைய நீதி எதில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, அவன் மேலே கட்டப்பட்டிருக்கு, அந்த மணலின் மேலே கட்டப்பட்டிருக்கு. தட் இஸ் நாட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அவன் மேலேயே கட்டி கொண்டு இருக்கிறான். நான் இப்படி செய்கிறேன், நான் இப்படி செய்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் வீடு கட்டுறேன், நான் இப்படி பண்ணுறேன். மணலின் மேலே வீடு கட்டுனது போல இவன் வீடு தான் கட்டுறாங்க, நல்ல விஷயம் தாங்க செய்கிறான். இவனுக்கு நன்மை சேகரிக்கும்படியாக, இவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியாக, இவன் தேவனுடைய ராஜ்யத்தின் பலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இவன் வீடு கட்டுறான், நல்ல விஷயம் செய்கிறான். ஆனால் அவன் கட்டுறது எதின் மேலே கட்டுறான்னா, மணலின் மேலே வீடு கட்டுகிறது போல. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், புத்தி இல்லாத மனுஷன், த ஃபூல். அவன் தன்னுடைய நீதியின் மேலே, தன்னுடைய கிரியைகளின் மேலே, தன் மேலே நம்பிக்கை வச்சு கட்டுறான்.
அவனுக்கு என்ன புரிதல் இருக்கு, வேதத்தில் அவனுக்கு என்ன புரிதல் இருக்கு, வேதத்தை அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான், அதன் மேலே கட்டுக்கிறான். ஓ நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் இது பண்ணுறேன், அப்படி கட்டுறான். அவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படிலாம் ஒழுக்கப்படுத்திக்கலாம் அப்படி கட்டுறான். அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படிதான் நீதியாக வாழ்கிறாங்க, வீடு கட்டுறாங்க. ஆனால் எதன் மேலே கட்டுறாங்க? தங்க மேலேயே கட்டிக்கிறாங்க. நான் சொன்ன இவ்வளவு நேரம் பேசின எல்லா பிரசங்கங்களும் இந்த காரியத்தை, இந்த மூணு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தான். மணலின் மேலே கட்டுகிற மனுஷன் தன்னுடைய திறமையை நம்பி, நான் பாவம் செய்ய மாட்டேன்றதை நம்பி, நான் பரிசுத்தமாக இருந்துருவேன்றதை நம்பி, நான் இச்சையை பார்க்க மாட்டேன்றதை நம்பி, நான் ஒழுக்கமாக இருந்துருவேன்றதை நம்பி கட்டுறான். ஆனால் அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம எல்லாருமே பாவிகள் நிரூபித்து காட்டினேன். பவுல் நிரூபித்து காட்டினார், எல்லாரும் பாவிகள். ஆனால் அவன் நினச்சிக்கிறான் தான் தன்னை நீதிமான் நினச்சிக்கிறான். இயேசு அந்த ஓமையை சொல்லுகிற போது, பரிசேயன் ஆயக்காரன் ஓமையை சொல்லுகிற போது அதற்கு டைட்டிலே எப்படி கொடுத்துருக்கிறாங்கன்னா, தன்னை நீதிமான் என்று நம்புகிறவர்களை குறித்து இயேசு சொல்லுகிறது. தன்னையே நீதிமான் நினச்சி நான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தாங்க, எனக்கு இருக்கிற இந்த புரிதல் கரெக்டு தாங்க, நான் வேதத்தை வாசித்தது கரெக்டு தாங்க, நான் பிரசங்கத்தை கேட்டு வந்தது கரெக்டு தாங்க, நான் வசனத்தை வாசிக்கிறப்ப இதுதாங்க அர்த்தம் வந்துச்சு. சிலவர் வேதம் இதுன்னு சொன்னது கிடைக்கும், இல்லை பாஸ்டர் எனக்கு வேற வெளிப்பாடு கிடைச்சிச்சு பாஸ்டர். வேற வெளிப்பாடு வந்துச்சுன்னா பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, வேற தேவ தூதனே, அதாவது தேவ தூதன் இல்லை, வேற தூதனே வந்து சொன்னாலும் அது தேவனுடைய சுவிசேஷம் கிடையாது, அவன் சபிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தன் மேல, தன் புரிதல் மேல, தான் நீதிமானா வாழ்ந்துருவேன், நான் கரெக்டா வாழ்ந்துருவேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் ஒழுங்கா இருந்துருவேன், அது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லை. இவ்வளவு சத்தியத்தை கேட்டோமே, இதற்குரிய இம்ப்ளிகேஷன் ரெண்டு. முதலாவது காரியம், கண்மலையாகிய கிறிஸ்துவுல நிலைத்து இருங்கள். எனக்கு இருக்கிற ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இயேசு மாத்திரம்தான். நான் பரலோகம் போவேன்னா அதற்கு காரணம் இயேசு மாத்திரம்தான். நீ ஏன்பா உள்ளே வரேன்னா நான் சொல்கிறது, அவர் தொங்குனாரு, நான் இங்கே தங்க வரேன். எப்படி ரைமிங்க வருது பாருங்க. அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார். எனக்கு இருக்கிற நம்பிக்கை நான் பரிசுத்தமாக வாழ்கிறதுனால கிடையாது. எனக்கு இருக்கிற நம்பிக்கை நான் இப்படி பண்ணுறதுனால, நான் அப்படி பண்ணதுனால, நான் வாரம் சர்ச்சுக்கு போனதுனால, தசம பாகத்தினால அப்படி கிடையாது. எனக்கு இருக்கிற நம்பிக்கை ஒரே ஒன்று தான், ஏசு. ஏன்னா இன்னைக்கு பரலோகத்துக்கு வரக்கு ஒரே ஒரு காரணம், ஏசு. நான் விசுவாசி. ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நான் பரலோகத்துக்கு போகிறப்ப நான் சொல்லுவேன், தேவனுடைய சமூகத்துக்கு போகிறப்ப சொல்லுவேன், நான் பிழைப்பேன், ஏன்னா நான் நீதிமான், ஏன்னா அவர் எனக்காக அநீதியை ஏற்றுக்கொண்டார், சிலுவையில் மரித்தார். நீங்கள் பரலோக ராஜ்யம்னு ஒன்னே பரலோகத்துக்கு போகிறது மாத்திரம் கிடையாது, தேவன் ஆளுகிற இடம் தேவனுடைய ராஜ்யம். தேவன் ஆளுகிற இடத்துல சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், தேவைகள் சந்திக்கப்படும், அமைதி இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போ நான் ஆளை விட்டேன்னா இப்பயே எனக்கு எல்லாம் கிடைக்கும். முதலாவது லெசன் என்னன்னா, இதோட இம்ப்ளிகேஷன் என்னன்னா, கண்மலையாகிய கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்க. நீங்கள் உங்களை சார்ந்து கொள்ளாதீங்க, உங்களுடைய காரியங்களை சார்ந்து கொள்ளாதீங்க. டிபெண்ட் ஆன் கிரைஸ்ட். ஒரு நாள் கூட நான் நீதிமான்ற எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடாதீங்க. நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன்ற எண்ணத்திலேயே இருங்க. நான் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் நீதிமான் கிடையாது, நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். தேவனுடைய நீதி என் மேலே வந்து தங்குகிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குறவங்க யாராவது இன்னும் ரட்சிப்புக்கு விட்டு கொடுக்கல, இன்னும் ஞானஸ்நானத்துக்கு விட்டு கொடுக்கல, இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விட்டு கொடுக்கல, இன்றைக்கி தான் முதல் முறையாக அந்த காரியங்களை கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு நீதிமானாக இருந்தாலும், எவ்வளவு நீதியை செஞ்சாலும், தரமான, அதிக தரமான நீதி, இயேசுடைய நீதி உங்கள் மேலே இல்லாத வரைக்கும் நீங்கள் சொர்க்க பாக்கியத்தை, பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியவே முடியாது. வேதபாரகர் பரிசேயருடைய அவர்களுடைய நீதியை விட அதிக தரமான நீதி இயேசுவின் நீதி, அது என் மேலே இருக்கணும். டிபெண்ட் ஆன் கிரைஸ்ட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம், ஆண்டவரே எனக்கு உங்கள் நீதியை கொடுங்க, நான் உங்களை சார்ந்துக்கிறேன், நான் நீங்கள் இல்லாமல் ஒன்றும் பண்ண மாட்டேன். அழகான பாட்டு பாடணும், நீங்கள் இல்லாமல் நான் இல்லைப்பா, பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை, பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை, எதை இழந்தாலும்
நான் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும். கிறிஸ்துவ பிடிச்சுக்கங்க, கிறிஸ்துவ ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கங்க, அவரையே சார்ந்து கொள்ளுங்க. ரெண்டாவது மிக மிக முக்கியமான காரியம், கிறிஸ்துவின் மேல வீடு கட்ட ஆரம்பிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மணல்ல நிக்கல, நான் கற்பாறையில நிற்கிறேன், சந்தோஷம், நின்றுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா பெருமழை வரும், சோதனைகள் வரும், டெஸ்ட் வரும், நீங்க தாங்க மாட்டீங்க. அதன் மத்தியில் நீங்க நிற்கணும்னா கிறிஸ்துவின் மேல உங்க வீடுக கட்டணும். வீடு கட்டுறது என்ன பாஸ்டர்? இயேசு சொன்ன காரியங்களை செய்யணும். மற்றவர்கள் சொல்லுகிற இதன்படி இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட உலக பிலாசபிஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறதின்படி வீடு கட்டுங்க. இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லி முடிக்கிறது இல்லை, நியாயப்பிரமாணத்தின் நிறைவான அர்த்தத்தை சொல்ல வந்தேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த நிறைவான அர்த்தத்தின்படி வாழணும். ஏன்னா அதுக்கடுத்து இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்லியபடி வாழுகிறதா நீங்கள் வீடு கட்டுறீங்க. அதுதான் நிலைத்திருக்கக்கூடிய வீடு. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே வீடு கட்டுங்க. அப்போ நம்ம தசமபாகம் கொடுக்க தேவையில்லையா பாஸ்டர், நம்ம காணிக்க கொடுக்க தேவையில்லையா பாஸ்டர், நாங்கள் இது பண்ண தேவையில்லையா பாஸ்டர், இருதயம் தான் மேட்டரா, இது எதுவுமே தேவையில்லையா? ஆமாங்க, இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் அதெல்லாம் ஆக்ஷனில் வெளியில் வரணும். ஏன்னா இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒர்த்தலாமிலும் இன்னொன்று என்னது வெந்தயத்திலும் ஒர்த்தலாமிலும் நீங்கள் தசமபாகம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி மாயக்காரன்னு சொல்லி பரிசேயரை சொல்கிறாரு. அதுக்கடுத்து இயேசு முக்கியமான காரியத்தை சொல்கிறார். நிறைய பேர் கேள்வி என்னன்னா, இயேசு தசமபாகத்தை குறித்தே பிரசங்கம் பண்ணலை, புதிய ஏற்பாட்டில் அந்த பிரசங்கமே இல்லை. இயேசு பிரசங்கம் பண்ணியிருக்காருங்க. என்ன சொன்னார்? இவைகளை செய்யணும், அவைகளையும் விட்டு விடாது இருக்கணும். அவைகள்னு எதை சொல்கிறார் ஆண்டவர்? தசமபாகம். சிம்பிள் அஸ் தட். அங்கே போட்டிருக்க வசனமே இப்போ கூட நிறைய பேர் சொல்ல வர மாட்டேங்குது. நான் எனக்கு தசமபாகத்துக்காக இந்த செய்தி இல்லை. இந்த கருத்து என்னன்னா, நியாயப்பிரமாணங்களின் முழு புரிதலை இயேசுவின் மூலம் புரிஞ்சுட்டு அதை செய்யுங்க. அப்படி இல்லாட்டி வீடு கட்டாமல் கண்மலையின் மேலே நின்னீங்கன்னா காத்தடிக்கிறப்ப மழை பெய்யறப்ப உங்களை தாக்கும். நிறைய பேருக்கு கிறிஸ்தவன் ஆனதுக்கு அடுத்தும் பாடா இருக்கு பாஸ்டர், என்னை போட்டு தாக்குது பாஸ்டர், இப்படி இருக்கு பாஸ்டர். நீங்கள் வீடு கட்டாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் கண்மலைக்கு வந்துட்டேன், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டேன், இங்கேயே நிற்கிறேன், நின்றுக்கிட்டே இருங்க. நீங்கள் இயேசு சொன்னதின்படி கிரியை செய்யாவிட்டால், கிரியைகள் இல்லாத விசுவாசம். நீங்கள் இயேசு சொன்னதின்படி கிரியை செஞ்சு வீடு கட்டலைன்னா பெருமழை வரும், பெருங்காற்று அடிக்கும், நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஆனால் இயேசு சொன்ன புரிதலின்படி, இயேசு விளக்கப்படுத்தினதின்படி, இயேசு என்னென்னா கற்று தந்திருக்காருன்படி உங்கள் வீடை நம்பி கட்டுனீங்க அப்படின்னா அது தாங்கி நிற்கும். இந்த உலகத்தில் எத்தனையோ மாயான விஷயத்தை கேட்குறோங்க, எத்தனையோ பொய்யான விஷயத்தை கேட்குறோம். ஒவ்வொரு ஆள் தனக்கு விருப்பப்பட்டபடி அட்வைஸ் சொல்கிறான், எல்லாத்தையும் நம்ப முடியாது. ஆனால் இயேசு சொன்னதை கண்மூடித்தனமாக நம்பலாம். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் பொய் உரையாது. அவரே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். அவர் சொன்னதின்படி வாழுங்க, நிச்சயமாக அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அவர் சொன்னதின்படி வாழுங்க, நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. இந்த பூமியிலேயே அதை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. எனவே உங்களுடைய வாழ்க்கை கண்மலையாகிய கிறிஸ்துவை சார்ந்துக்கணும், அவர் மேலே நிலைத்திருக்கணும், அவர் மேலே உங்கள் வீடை கட்டணும். நம்ம எல்லாம் எழுமி நின்று அர்ப்பணிக்கலாமா? ஒரு ஆழமான ஒரு செய்தி, ஆனால் பேசிக் ட்ரூத். அதிகமான நீதி தேவை, அதிகமான நீதி தேவை. அதிக நீதி, அதிக தரமான நீதி கண்மலையாகிய கிறிஸ்து தான். எல்லாம் எழுமி நின்று கொள்ளலாம். பாடுகள் வருத்தங்களை பார்க்கையில பரிகாரியே உந்தன் பாதம் தேடுது. நான் செய்த பாவம் என்ன நெருக்கையில பலியான இயேசுவை நினைத்து பார்க்குது. என் பாவம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கியதை நினைத்து பாடுது. என் பாவம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கியதை நினைத்து பார்க்குது. நான் உம்மை மட்டும் பார்க்க என் உள்ளந்தான் துள்ளுது. நான் உம்மை மட்டும் நினைக்க என்
எண்ணம் தான் எங்குது. நான் உம்மை மட்டும், கண்மலையாகிய கிறிஸ்து, அவர் மேல உங்க வீடு கட்டுங்க. உம்மை மட்டும், கண்மலையாகிய கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை மட்டும் பார்க்க என் உள்ளம்தான் துள்ளுது. நான் உம்மை மட்டும் நினைக்க என் எண்ணம் தான் எங்குது. ஆண்டவர் சத்தியத்தை நமக்கு உபதேசமாக போதிக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாம் அதை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மளுடைய சுயநீதியை நம்ம நம்பாமல் இருந்தாலும் நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அவங்கவுங்க மனதுக்கு ஏற்றபடி நம்ம நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு நல்ல உதாரணம், இந்த டேனிக்கு எஸ்எம்எஸ் அனுப்பும்போது நல்லா இருக்கியான்னு கேட்டது அவருக்கும் பாஸ்டருக்கும் இருந்த மனநிலைக்கு ஏற்றபடி அது புரிந்து கொள்ளப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்று ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. இந்த மாதிரி தான் மனிதர்கள் வேதத்திலே சொல்லி இருக்கிற சத்தியத்தை தங்களுக்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த கடைசி காலத்திலே வஞ்சிக்கிற ஆவி செயல்படுகிறது. தங்களுக்காக அதை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். பொது கருத்தை எடுக்காம வேதத்திலே தேவனுடைய அந்த ரேமா என்று சொல்லப்படுகிற அந்த வெளிப்பாடு என்ன, மையம் என்ன, அதில் இருக்கக்கூடிய அபிஷேகம் என்ன, அது பரலோகத்தில் இருந்து எதற்காக சொல்லப்படுகிறது என்றது தெரியாம இந்த மோசம் போக்குகிற காலத்துல விசுவாசிகள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படும்படியாக அவங்க தங்களுக்கு என்று எடுத்துக்கொள்கிறாங்க. இதைத்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே பேசி அதுல இருந்து நம்மை தெளிவுபடுத்துகிறார். அவங்களுக்குன்னு எடுத்துக்கிறாங்க. பரிசேயருடைய நீதியிலும் என் நீதி பெரிதா இருக்குன்னுட்டு ஏதோ கணக்கு போட்டு பார்த்து நம்ம ஏதோ செஞ்சு முடிச்சு நான் சரியா இருக்கேன்னு நான் பட்டியலில் சேர்ந்துருவேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் தப்பிச்சிருவேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்படுமா? அதுதான் நம்மளுடைய கேள்வி. நம்ம எடுத்திருக்கோமே தீர்மானங்கள், நான் இதை செய்வேன், நான் இதை செய்ய மாட்டேன், இது ஆண்டவர் ஏத்துக்குருவாரு, ஆண்டவருக்கு இது பிடிக்கும், அப்படி என்று நாமே நம்முடைய மனசாட்சியை மழுக்கி கொண்டு இருக்கக்கூடாது. அதான் நியாயப்பிரமாணத்திலே இயேசு நமக்கு வெளிப்படுத்தின நிறைவேறுதலாகி இருக்கிறது. நமக்கு இப்ப என்ன சாட்சினா, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் வந்து தங்கி இருக்கிறார். ஆகவே குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதை விட பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். அதனாலதான் சொல்லி இருக்கிறது, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய வேண்டும் என்று. சீசர்கள் பல காரியங்களை செய்தாலும், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருந்தாலும் சீசர்களால யாரும் இடர்னதால இல்லை, இடறி போனது போல இல்லை. எல்லாரும் பக்தி விருத்தி அடைந்து இந்த ரட்சிப்பின் பாதையிலே நடந்து இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக இருந்தார்கள். நம்மனால ஒருத்தர் இடறி போய்விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நீதியின் மேல கட்டி, நம்ம நீதியின் மேல நம்முடைய வீட்டை கட்டுகிறவர்களாக இருந்து விடக்கூடாது. கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தின சத்தியங்களின் மேல, உபதேசத்தின் மேல ஒரு வசனத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளக்கூடாது. இப்படி பைபிள்ல இப்படி சொல்லியிருக்கே என்று வக்கீல் பேசுற மாதிரி பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. அல்லது எங்க அப்பா சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க பாட்டன் எங்க தாத்தா இப்படி சொன்னாரு, எங்க ஊர்ல எங்க பாஸ்டர் இப்படி சொன்னாரு, இந்த பாஸ்டர் இப்படி சொல்றாருன்னு யார் மேலையும் உங்க சுயநீதியை வைத்து விடாதீங்க. மிகவும் ஜாக்கிரதை. பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் இன்னைக்கு பேசினார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலை அவர் முடித்து அதிலே இருந்து நமக்கு வெளிப்படுத்தின ஆவிக்குரிய
ஆவியின் சிந்தையின்படி நம்ம நடக்க வேண்டும், நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும். நான் ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை மாய்மாலமாய் இருந்து விடாதபடி சரியாய் இருந்து சரியாய் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கடைசி நாட்கள்ல வேத வசனத்தின் வாயிலாகவே அப்பா அநேகரை வஞ்சிக்கிற சாத்தானுடைய கிரியைகளுக்கு எங்கள் சபையை விலக்கி காத்துக்கொள்ளும், மனவாட்டியை காத்துக்கொள்ளும். அப்பா தகப்பனே, தங்கள் சுய நீதியை பார்க்காதபடி வேத பாரகர் பரிசேயருடைய நீதியிலும் அதிகமான நீதி இயேசு கிறிஸ்துடைய நீதி என்று இயேசு கிறிஸ்து எனக்காக செய்து முடித்து விட்டார், ஆகவே நான் என் மனம் போல நான் இருப்பேன் என்று தவறி போய் விடாதபடி தங்கள் வாழ்க்கையிலேயும் அப்பா முழு கவனமாக சாட்சியாக இடதலுக்கு ஏதுவா இல்லாதபடி எல்லா காரியங்களையும் உத்தமமாக நடக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உத்தமத்தை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீரே போதிப்பீராக. இன்று போதித்த வசனங்களுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தான் அவர்களுக்குள்ளே இருந்து அப்பா எல்லா வேத வசனத்தின் நிறைவேறுதல் ஆகிய புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக புது உடன்படிக்கைக்கு ஏற்றபடி நடக்க கர்த்தர் உதவி செய்யும். யாரும் இந்த உலகத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து விடாதபடி கர்த்தர் நீர் காத்து கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய மனவாட்டி சபையை நீர் சந்திக்க வரப்போகிறீர். ஆகவே கடைசி அலங்கரிப்பாகிய உள்ளான மனுஷனிலே அலங்கரிப்பை எங்க ஒவ்வொருவருக்கு தந்து எங்களை நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். வந்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ தேவைகளை சந்திப்பீராக. பலன், சுகம், சந்தோஷம், சமாதானம், வளர்ச்சி, முன்னேற்றம், எல்லாவற்றிலேயும் மனரம்யம் எல்லாவற்றை தந்து வழி நடத்தும். தலை உயர்த்தும். உம்மை நோக்கி பார்த்திருக்கிறார்கள், வெட்கப்பட்டு போகாதபடி செய்தரலும். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளாகவே ஒவ்வொரு குடும்பங்களையும் வைத்துக் கொள்வீராக. எங்க பிரயாணப்பட்டாலும் கூட இருந்தரலும். அவர்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் வராது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம், ஆசீர்வாதம் கட்டளை இடக்கடவர். ஆமென். அல்லேலூயா. வந்த